சார். தூத்துக்குடி செல்வம் சார், ஏன் சார் பாரபட்சம் ஏன்? அதாவது நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது நண்பர் தரணிதரன் அவங்க தலைவருடைய அந்த கட்சியை நியாயப்படுத்த வேண்டிய நிலையில இருக்காரு, அது ஒரு பக்கத்துல. ஆனா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்க நேரத்துல வரல. அதாவது முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லைன்னாங்க. நிதி பிரச்சனையை பத்தி பேசுறதுல நியாயம் இருக்கு. நீதி நீதிமன்றத்துல இருந்து கிடைக்கணும். நீதி நீதிமன்றத்து மூலமா அவங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது நீதிமன்றத்தின் மூலமாக நீதி கிடைக்கும், அது ஒரு பக்கம். அதே நேரத்துல அவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரும், அதாவது பிரதமருடைய நம்பிக்கையை பெற்ற அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியா என்கிறது பரந்துபட்ட இந்தியா, அதாவது 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா ஒன்றுபட்ட இந்த இந்தியா அது வளரணும். அது வளரணுங்கும் போது நீங்க தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை, அதாவது தமிழ்நாட்டை மட்டும் நாங்க வஞ்சிக்கிற மாதிரியும் வைக்கிற மாதிரிலாம் பேசுறதுல நியாயம் இல்லை. நீங்களே கூட கோடிட்டு காமிச்சீங்க. என்ன காமிச்சீங்கன்னா, அங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரத்தையும் இணைக்கிறதுக்கு ரயில்வே பாலங்களை, ரயில்வே டிராக் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்களே அமைச்சர் சொன்னதை குறிப்பிட்டு சொன்னேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களும் பல திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கு. அதுக்கு நீங்க நிதி வாங்கி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் பாஜக சார்பாகவாது நீங்க ஒரு நிதிக்கான பரிந்துரைகளை கொடுக்கலாம். ஆளுநர் மூலமா நீங்க ஒரு வலியுறுத்தலை செய்யலாம். இது எதுவுமே செய்யாமல் வேறு வழியில தானே நெருக்கடியை கொடுக்குறீங்க. இல்ல, நீங்களுமே தரணிதரனுக்கு லீடு எடுத்து கொடுக்காதீங்க நண்பர். தரணிதரன் ஏற்கனவே அவரு வச்சிருப்பாரு, தரவு வச்சிருப்பாரு. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2025-26 நிதிநிலை அறிக்கையில கூட 25 திட்டங்களுக்கு 14,200.97 ஏறக்குறைய 14,201 கோடி ரூபாய் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில. நண்பர் தகவல் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிற்கு எத்தனை கோடி அப்படிங்கிறது இல்ல, when comparatively மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, அங்கதான் பாரபட்சம் துவங்குது. நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க டேட்டாஸ் இருக்கு, அதே போன்று மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு டேட்டாஸ் கொடுத்திருக்கீங்கறதை வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதாவது எங்களை பொறுத்தவரையில பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையிலே அண்ணன் குமார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். அவர் 140 கோடி மக்களுக்குமான தலைவர். 140 கோடி மக்களையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை பசியாக இருக்க உண்டு கொளுத்திருக்கிறது அல்லது மிக தினகாத்திரமாக இருக்கிறது, ஒரு பிள்ளை பலகீனமாக இருக்கிறது என்பதை எந்த பெற்றோரும் அதை அனுமதிக்கிறது இல்லை. அதனால பாரபட்சம்ங்கிறதே கிடையாது. யூனிஃபார்மிட்டிங்கிறது, அதாவது எல்லாமே பரவலாக்கப்பட்டு எல்லா இடத்திலும் சமநிலை வர வேண்டும். பொருளாதார சமநிலை வரணுங்கிறது தான் மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம். அதுல நீங்க நம்ம நண்பர் சொன்னாரு இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இல்லைன்னாங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல நீங்க பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாலாற்றுல ஒரு குறுக்க ஒரு 19 கோடியில 16 கோடி ரூபாயில கடந்த 2023 மார்ச் மாசம் அடிக்கல் நாட்டி 24 செப்டம்பர் 14 திறந்தாங்க. யாரு? பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலை திறந்து வச்சாரு. ஒரு மலையில அந்த பாலம் அடிச்சு தகர்ந்து போயிடுச்சு. அதனால உங்க இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி முடிச்சிடறேன் நண்பர் கொஞ்சம் பொறுங்க. அதனால நீங்க கொடுக்கிற நிதி இல்ல, ஏற்கனவே கொடுத்த நிதியை எந்த அளவிற்கு சரியாக பயன்படுத்துகிறீர்கள் அதை நீங்க பார்க்கணும். நீங்க நாம ரொம்ப பெருசா அப்படி பண்ணிட்டோம் சொல்றீங்க. ஒரு 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கிறது, ஒரு 1000 ரூபாய அதுக்கு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட முறையற்ற, அதாவது நீங்க ஒரு கான்கிரீட் ஆனத திட்டங்களுக்கு செலவிடாம மேம்போக்கான திட்டங்களுக்கு செலவிடுவதற்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க
பாதுகாப்புத்துறையை அவங்க கவனிக்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெளியுறவுத்துறை, அதாவது பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை இதுக்கெல்லாம் நீங்க செலவிடுறத அவங்க கேட்கல. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்கிற போது சில மாநிலங்களுக்கு அதிகப்படியான பிரதித்துவமும் ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணும்போது மற்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான திட்டங்களை நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. இங்கதான் பார்ஷியாலிட்டி துவங்குது. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். 14,200 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நேரடியாக திட்டங்களுக்கு, அதாவது மெட்ரோ போதுமா? தமிழ்நாட்டுக்கு இது போதும்னு நினைக்கிறீங்களா? என்ன சார், தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி போதும்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் போதாதுன்னு சொல்றாரு. தூத்துக்குடி செல்வம் போதும் சொல்றீங்களா? மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்கள் அருமையா சொன்னாங்க. இவர் வந்து மாநில நிதித்துறை செயலாளர், மாநில நிதி அமைச்சர் அல்லது முதலமைச்சர், இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையாக மத்திய நிதியமைச்சரையோ அல்லது பிரதம அமைச்சரையோ சந்தித்து இவர்களுடைய தேவைகளை முறையிடலாம். சும்மா பத்திரிகைகளை விளம்பரப்படுத்தி கொண்டு பத்திரிகைகளின் மூலமாக விளம்பர அரசியல் செய்வது நியாயம் கிடையாது. முறையிடுறாங்களே. நிதி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக கூட தமிழ்நாட்டில இருந்து நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை சந்திச்சாங்களே. இன்னும் கூட டிபேட் இருக்கு, பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்கு. டிபேட் வரும்போது அந்தந்த பில்லுக்கு மேல டிபேட் வரும்போது இவங்க பேசணும் சார். நாடாளுமன்றத்துல கூச்சல் போடுவது, நாடாளுமன்றத்துல போய் பிரிவினை நீங்க ஒழுங்கா கொடுத்தா ஏன் சார் கூச்சல் போட போறாங்க? ஒரே ஒரு விஷயம் சார், இவங்களுக்கு என்ன தெரியுமா, எந்த விஷயத்தையும் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரே ஒரு விஷயம் நடுநிலையோட சமரசம் இல்லாமல் நீங்க வந்து சிந்தனை பண்ணுங்க. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இயக்கம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஏறக்குறைய 160 குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஊழல் வழக்குகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. யாராவது ஒருவர் பிரதமர் மீது விரல் நீட்டி இவர் இந்த துறையில இந்த நிறுவனத்தில் இருந்து லஞ்சம் வாங்கி விட்டார் சொல்ல முடியுமா? அது டாபிக் இல்ல சார், அது டாபிக் இல்ல, அது டாபிக் இல்ல. இப்ப லஞ்சம் யார் வாங்குறாங்கற டாபிக் இல்ல, பேசுவோம். கொஞ்சம் நீங்க வந்து அவங்க எல்லாம் அனுமதிச்சுட்டு என்ன அனுமதிக்கலன்னா நீங்க அனுமதிச்சுட்டேன் பேசலாம். இல்ல உங்களுக்காக தான் சொல்றேன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே திமுக எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி நிதி கேட்கறதுல தீவிரவாதமா சார்? நிதி கேட்கறதுல தீவிரவாதமா? இல்ல, நிதி கேட்க வேண்டிய முறை இருக்கு சார். நீங்க பத்திரிகைகள்ல வந்து புறக்கணிக்கிறார்கள் சொல்றதை விட இன்னைக்கு அருமையா பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு, அம்பின் நுனியும் பறவையின் கழுத்து போல இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மாத்திரம் 8 மாநிலங்கள் பலகீனமாக இருக்கிற, பொருளாதாரத்தில் பலகீனமாக இருக்கிற, இன்னும் சொல்ல போற வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிற மாநிலங்களை உயர்த்தணும்னு சொல்றாரு. அதாவது பொருளாதார வளர்ச்சி, சமச்சீரான வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் அவர்கள் பாடுபடுகிறார்கள். பிரதமர் அவர்கள் வடகிழக்கு மாநிலத்துக்கு மாத்திரம் 65 முறை போயிட்டு வந்திருக்கிறதாக செய்தி இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவங்களுக்கு வந்து வேற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இவர்களுக்கு தூக்கம் போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய அதீதமான வளர்ச்சி இருக்கு பாருங்க. டெல்லி தலைநகரம் கால் நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு வசப்பட்டிருக்கு. தாங்க முடியாம இல்ல நான் பிடிச்சுக்கிறேன், தாங்க முடியாம இவர்கள் போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகிற முயற்சியில திமுக ஈடுபட்டிருக்கிறது. சஹிய சிக்ஷா அபியான் SSA வாயிலே நுழையிறது இல்ல. அந்த திட்டம் 2001 தொடங்கப்பட்டது. அந்த அவுட்கம்ஸ்ல தமிழ்நாடும் கேரளாவும் தான் நம்பர் 1, 2 பொசிஷன் இருக்காங்க. ஆனால் அதற்கு 2200 கோடி தர வேண்டிய காசு தமிழ்நாட்டுக்கு தரல. கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்து PMC ஸ்கூலுக்கு ஒப்பந்தம் போடலங்கிறீங்க, TMCக்கு ஒப்பந்தம் போடல, போட்டா அங்க ஹிந்தி கம்பல்சரி படிக்கணுங்கிறீங்க. அதனால சோ இந்த திட்டத்துக்கும் PMC ஸ்கூலுக்கும் NEPக்கும் SSAக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இது ரெண்டையும் லிங்க் பண்ணி நீங்க காசு தராம பண்றது, மாநிலத்தை பிளாக்மெயில் பண்றது, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எஜுகேஷனை ஒன்றிய லிஸ்ட்ல இருக்கு நடக்குது. இதுக்கு என்ன சொல்றாரு செல்வம் அவர்கள்? அது நீங்க அதுவும் பதில் கேட்டு சொல்லிருங்க அவர்கிட்ட. நம்ம பதில் ரெண்டா பேசிக்கலாம். இத வந்து யாரு கலைஞர் ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி எடுத்தது, தவறா சொல்லாதீங்க.